ஐடி மேனேஜர்ஸ் ஏஐ பிஓசி பண்ணுங்கன்னு சொல்றது ஈஸி. பட் என்ன ஏஐ சொல்யூஷன் பில்ட் பண்ணணும், விச் டெக்னிக் யூஸ் பண்ணணும், உங்க கரண்ட் ஒர்க் ப்ராப்ளமுக்கு எப்படி ஃபிட் ஆகும், இதுல எல்லாம் தெளிவான கிளாரிட்டி வேணும். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாததுனால உங்க டீமும் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, நீங்களும் கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க. இதனாலதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியல. இதுதாங்க ரியல் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்னா, அஸ் அ மேனேஜரா உங்களுக்கு ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சா, விச் மீன்ஸ் ஏஐ பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ண தெரிஞ்சாலே போதும். அந்த ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குற ஸ்கில் மட்டும் நீங்க அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா, உங்க மேனேஜ்மெண்ட் ஏஐ பத்தி கேட்டாலும் சரி, இல்ல உங்க டீம் டிஸ்கஷன்ல ஏஐ பத்தி கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணிடலாம். ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆகணும்னு சொன்ன உடனே நெக்ஸ்ட் உங்க மைண்ட்ல பாப்பப் ஆகுறது கோடிங் ஃபியர். டெவலப்பர் லெவலுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணும் நீடே இல்ல, பட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஏஐ பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கிராக் பண்ணி எப்படி உங்களோட எக்ஸாக்ட் சினாரியோவை சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்களை மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் எப்படி ஒரு ஏஐ பேஸ்ட் ப்ராஜெக்ட்டை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம இருந்திருக்காங்க. ஸோ ஹோப்பே மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும். ஸோ தட் அவங்களுக்கு கஸ்டமைஸ்டா கைட் பண்ணி, அவங்களுக்கு கோடிங்கே தெரியலனாலும் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கற்றுக் கொடுத்து, இப்போ அவங்க ஆப்டிமைஸ்டா அவங்களே பிஓசி பண்ணி அவங்க டீமையும் அவங்க மேனேஜ்மெண்ட்டையும் கைட் பண்ற அளவுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. இன்னும் உங்க மேனேஜ்மெண்ட் ஏஐ உள்ள கொண்டு வரலன்னு ஜாலியா இருக்கீங்களா? சூன் கொண்டு வந்துருவாங்க. சோ தட் இப்பவே ரெடி ஆகுங்க, ஏஐல அப்ஸ்கில் பண்ணுங்க. ஏஐ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் மேனேஜரா உங்க கம்பெனி உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே தயாரா இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கெத்து காட்டுங்க. சேம் சிச்சுவேஷன்ல இருக்கிற உங்க மேனேஜர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க. ஏஐ கரியர் ஸ்ட்ரகிள்ஸ்ல அவரா இருக்கவும் அதுக்கான சொல்யூஷனுக்கும் மறக்காம எங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.